எனக்கே கேன்சலு. இது மாத்திரை செலவு அது ஏதோ நான் எனக்கு தகுந்து நான் உட்காந்து வச்சுப்பேன். அவங்கள எதிர்பார்க்க மாட்டேன். பொதுமக்கள் வராங்க, எல்லாம் பெரிய பெரிய கடையை பார்க்குறாங்க. ஆனால் எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு பேரம் பேசுறாங்க. 5 50 ரூபா சொன்னா 6 குடும்பம்ன்றாங்க. அதுல என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்குது? நான் பெருசா நாங்களும் தீபாவளி எல்லாம் எங்களுக்கு கொண்டாடுனதே கிடையாது. இதெல்லாம் வித்துமானா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். இது தண்டனை கட்டணும், வட்டி கட்டணும், ஃபைனான்ஸ் கட்டணும். பெரிய பெரிய கடைக்கு தான் போகிறாங்க. யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணி பார்த்து வாங்கினா தான் உண்டு. இந்நேரம் மட்டும் எவ்வளோ இது? இந்த பெரிய கடை இது 40,000 சருக்கு. இந்நேரம் மட்டும் எவ்வளோ இது? 200 ரூபாய் கடை வச்சுக்குது. தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிற்கக்கூடிய பகுதியை உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். பின்னாடி எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்காங்க. நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி டி நகரில் அதிகமாக அந்த சைடு ஃபுல்லாகவே பெரிய பெரிய கடைகள் எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. அதாவது புத்தாடைகள் வாங்குறாங்க, அந்த பேர் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அதாவது பட்டாசுகளை வாங்கிட்டு ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த சிறு கடைகள், அதாவது சாலையோர உள்ள கடைகள்லையுமே மக்கள் கூட்டம் அலையும் போதை பார்த்துருக்கோம். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அதை நான் சொல்லிடுறேன். அந்த சாலையோர கடைகளை தாண்டி தனிநபர்கள்லாம் கடை போட்டிருக்காங்க. அதாவது அந்த சின்ன சின்ன அந்த சீப்பு, அதே மாதிரி இந்த கிளிஞ்சல், அதே மாதிரி இந்த பீப்பா, அந்த பட்ஸ், இது போல் சின்ன சின்ன பொருட்கள்லாம் கடை போட்டிருக்காங்க மக்கள்லாம். அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட மக்கள் பொருள் வாங்குறாங்களா, அதை பற்றி தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இது எடுக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, அவங்களுக்கும் குடும்பங்கள்லாம் இருக்குது, அவங்களும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். அவங்ககிட்ட மக்கள் வாங்குறாங்களா என்ன அப்படின்றது அவங்ககிட்ட போய் நேராக கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 10 வருஷமாக அது போட்டு மக்கள்லாம் இப்போ கூட்டம் நிறைய புத்தியாக ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அவங்ககிட்ட வாங்குறாங்களா நிறைய பேர்? வந்தால் வாங்குவாங்க. இந்த பக்கம் கூட்டம் வந்தால் 1 2 வாங்குவாங்க. இல்லைன்னா கூட்டம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் என்ன பண்ணுறது? கூட்டம் வந்தால் தான் வாங்குவாங்க. பசங்களாம் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கலாம், பேரம் பேத்திக்கலாம். எனக்கு பேரம் பேத்திலாம் எடுத்து அவங்க எடுத்துப்பாங்க. எனக்கு யாருன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஆமாம். நான் வருமானம் கிடையாது வச்சு தான் உங்கள் ஃபேமிலிலாம் ஓட்டுறீங்களா? அந்த வருமானம் வச்சு எனக்கு மாத்திரை செலவு தள்ளி போகும்பா. எனக்கே கேன்சலு. அதனால எனக்கு மாத்திரை செலவு அது ஏதோ நான் எனக்கு தகுந்து நான் உட்காந்து வச்சுப்பேன். அவங்கள எதிர்பார்க்க மாட்டேன். பையன் கிடையாது, 2 பொண்ணு தான் எனக்கு. அதனால் இங்கே வரவங்க இவ்வளோ கூட்டம் வந்து கிளாஸ் பண்ணி போகிறாங்க, உங்கள் கடையை தாண்டி போகிறாங்க, யாரும் வாங்குறாங்களா? ஒருத்தர் 2 பேர் வாங்குவாங்கப்பா. இல்லைன்னு சொல்ல முடியாது, வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு நேற்றுக்கு வந்து ஒன்றுமே உட்காந்து வந்துட்டு போயிட்டேன். இன்னும் வியாபாரமே இல்லை. நேற்று சுத்தமாக வியாபாரம் கிடையாது, அதனால் போயிட்டோம். இன்றைக்கி எப்படி பார்க்கணுங்க? படியால் தான் ஏதோ 1 2 விற்கும். அதான். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக கடை போட்டுறீங்க? உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்களா மக்கள்லாம்? நாங்கள் இருக்கிறோம் சார். இருங்க ஒரு 20 30 வருஷம் கிட்ட நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே தான் வியாபாரம் பண்ணுறோம், இங்கே தான் இருப்போம். ஆனாலும் என் மக்களை ஏதோ 1 2 ஆனால் இருந்தாலும் மெயின் கடைக்கு போகிறோம். நாங்களும் மக்களை நம்பி தான் இங்கே வியாபாரம் பண்ணுறோம். ஆனாலும் எங்ககிட்ட ஏதாவது ஒன்று வாங்கினதா எங்கள் பிள்ளைங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் படிக்க வைக்கிற பிள்ளைங்கள பசங்களை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு இது வாங்கி தரோம், அது வாங்கி தரோம் நாங்களும் ஆசைப்பட்றோம். ஆனால் பொதுமக்கள் வராங்க, எல்லாம் பெரிய பெரிய கடையே பார்க்குறாங்க. ஆனால் எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 1 2 ஆனால் மற்றவங்க பார்க்குற மாதிரி எங்களையும் அவங்க 100 ரூபா அங்கே செலவு பண்ணால் 1 ரூபாய் இங்கே செலவு பண்ணுற மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். உங்கள் பசங்க ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ இன்னும் எடுக்கல சார். இதை வச்சு தான் இந்த வருமானம் வச்சு தான் நாங்கள் எடுக்கணும். ஆனால் வியாபாரம் ஆனதான் உண்டு. ஆனால் ஜனம் பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா கூட்டம் அது ரொம்ப நிற்கிறது கூட இடம் இல்லாமல் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு சரியாக வியாபாரம் இருக்காது. ஏன்னா எல்லாம் பெரிய கடைகளுக்கு எது அவங்கவுங்க பொருள் என்னென்ன வாங்குறதுக்கோ அதுதான் நினைப்பேன். நம்ம ரோட்டில் வைக்கிற வியாபாரத்துக்கெல்லாம் சரியாக வரமாட்டாங்க. பொதுமக்களை எங்களையும் கொஞ்சம் நினச்சாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். நான் இது வந்துண்ணா ஒரு பாக்ஸில் 50 இருக்கும். 50னா ஒரு பீஸ் 10 ரூபான்னு விற்றா 50 பாக்கெட்டு 500 ரூபா. அதுலேயே நான் உடைக்கிறதுலையே 10 15 பீஸ் போயிடும். உடச்சி காமிச்சா தான் அதை பார்க்குறாங்க. உடைக்கும் போது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து கேட்குறாங்க. இல்லைன்னா இது என்னான்னு தெரியல போயிடுறாங்க ஜனம். அதனால் இதில் என்ன ஒரு பாக்கெட் விற்றா ஒன்றுத்தில் ஒரு 100 ரூபா கிடைக்கும், ஒன்றுத்தில் ஒரு 150 ரூபா கிடைக்கும், ஒன்றுத்தில் ஒன்றுமே கிடைக்காம கூட போகலாம். நான் வாங்குறவங்க பொறுத்து. இப்போ அவங்கவுங்க நான் சொல்கிற வேலைக்கு இப்போ வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் விற்பாங்க. அந்த பாக்ஸை வந்து 600 ரூபா தான் அவங்க பில்லு போடுவாங்க. இவங்களுக்கு அது தெரியாது. பட்டாசு நிறைய வாங்குறதில்ல அவங்க வந்து பில்லு போடுறத அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு பீஸ் 2 பீஸ் விற்கணும், இது இந்த விலையா அந்த விலையான்னு கேட்குறேன். 10 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாங்க. இப்போ நான் 4 5 50 ரூபா சொன்னால் 6 குடும்பம்ன்றாங்க, ஒவ்வொருத்தருக்கு 7 குடும்பம்ன்றாங்க. அதில் என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்குது? வர்ற காசு இந்த பட்டாசுனா பஸ்ஸில் அலோட்டு கிடையாது, ட்ரெயின்லேயே மிஞ்சி போனால் இதுனா ஒரு 1000 ரூபாய் 1500 சருக்கு இருக்கும். இதுக்கு நான் 350 ரூபா ஆட்டோவை பற்றி வந்து இறங்குறேன். ஆட்டோவுக்கு போகும்போது பஸ்ஸு ஃப்ரீ தான். இந்த இறங்கிட்டு வாங்கிட்டு வரும்போது 350 ரூபா. இதில் என்ன லாபம் இருக்குது? டீ சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், அதுக்கே போகுது. அதனால இப்படியே தான் பழிக்கிச்சாங்களே. கிடச்சா கிடைக்குது, ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. இதுலேயே ஒவ்வொருத்தரும் எங்கள் மேலே கொஞ்சம் இறக்கம் பார்த்து சும்மா கூட ஒரு 50 100 குத்துட்டு போகிறாங்க இருக்கிறாங்க.
ஒரு தீபாவளி அது இதுனா ஒரு பண்டிகை வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்க, உங்கள் பசங்களாம் எடுத்துட்டீங்களா ட்ரெஸ்லாம்? எடுக்க மாட்டோண்ணா. எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர் எடுத்து கொடுப்பாங்கண்ணா பசங்களுக்கு. நம்ம ஒருத்தரை பற்றி குறை சொல்லக்கூடாது. கஸ்டமர் யாராவது ஒருத்தர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. அது மட்டும் வருஷத்தில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க தான் தெரியாது, அவங்க வந்து பேர் ஊர் சொல்லாமல் தான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்களும் அதை தான் இப்போ பசங்களுக்கு தீபாவளிக்கு அதை தான் போட்டிப்பாங்க. நான் பெருசாக நாங்களும் தீபாவளியெல்லாம் எங்களுக்கு கொண்டாடுனதே கிடையாது. நான் தான் சொன்னேன் இதே மாதிரி தான் தீபாவளி நாங்கள் இதே மாதிரி தான் வந்துடுவோம். அங்கே இருக்கிறதோட இங்கே வந்தால் இங்கே வருவாங்க ஆளுங்க, ஒன்று கொஞ்ச நேரத்தில் பூ கட்டுறவங்க எங்கெல்லாம் வந்து அவங்க கூட பேசின அப்படியே டைம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். பசங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சொல்லணுன்னா நிறையா இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. கணவன் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறவங்க 4 பேர் இருந்து சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் பசங்களை பார்க்க என் வீட்டுக்கார் இப்போ தான் மாரடைப்பில் இறந்தார். அவர் இறந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. இங்கே எல்லாருக்குமே தெரியும். அவர் இருக்கும்போது வண்டி ஓட்டுவார். ஏன்னா அவர் வண்டி இருக்கும்போது நான் வண்டியிலே போயிட்டு வருவேன். அதனால வந்து இதில் ஒரு 300 400 500 கிடைச்சாலும் அதை நான் வச்சு மெயின்டைன் பண்ணேன். இப்போ வந்து நானே போய் நானே வாங்கிட்டு வரதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கை வர எனக்கு சரி கிடையாது, ஒரு கை சுத்தமாக இல்லை. இந்த கை பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் என்னால் 2 இடத்துலையுமே எனக்கு ஜவு கட்டாக இருக்குது. நான் டாக்டர்கிட்ட எல்லா டாக்டர்கிட்ட இது வரைக்கும் ஒரு 100 ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்துட்டேன். அது ஒன்றுமே பண்ண முடியாதுமா. ஒன்று பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணாலும் நீ வெயிட் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, அதனால் நான் அப்படியே விட்டேன். வர வரைக்கும் வரட்டும், போனால் போட்டு நான் அப்படியே விட்டேன். அதனால் இப்போ நானே போய் நானே எடுத்துன்னு வரணும், நானே பசங்களை பார்க்கணும், எல்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை பார்க்குறவங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பொருள்லாம் வித்துட்ருக்கீங்க? என்னென்ன வச்சுருக்கீங்க? இந்த பேனா பென்சிலாம் வச்சுருக்கீங்களா? ஒரு 5 வருஷமா 20 வருஷமா நம்ம பசங்க தான் நம்ம கஷ்டப்படுறோம். கையில் வச்ச பொருள் என்ன ரேட்டு? இதெல்லாம் என்ன ரேட்டு? இந்த எல்லாம் பென்சில் 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா 20 ரூபா 5 ரூபா விற்கிறோம். அதான் 2 50 ரூபா கொடுக்குறோம். ஒரு நாள் வியாபாரம் போகும், ஒரு நாள் வியாபாரம் போகாது. ஒரு நாள் நம்ம கை கஷ்டம் செலவை நம்ம எடுத்துன்னு போனோம். நிறைய பேர் வராங்களா உங்களுக்குலாம்? வாங்குறாங்களா? ஏதாவது ஒரு ஆள் ஒருத்தர் விருப்பப்பட்டு வாங்குறாங்க, இல்லை நம்ம வாங்குறோம். 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு நாள் நம்மளுக்கு லாபம் அசல் வச்சு லாபம் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு அசலுக்கு தான் வராது. லாபம் எவ்வளோ லாபம் வரும் உங்களுக்கு அதிகமாக? இதெல்லாம் விற்றுமானா ஒரு 400 ரூபாய் 500 ரூபா ஒரு 300 ரூபா கிடைக்கும். அதில் நம்ம கை கஷ்டம் செலவு வச்சுன்னு வரணும், போயின்னு இருக்கனால தான். இது தண்டனை கட்டணும், வட்டி கட்டணும், ஃபைனான்ஸ் கட்டணும். நம்ம எங்கன்னா ஒரு கஷ்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, வீட்டுக்கு கஷ்டம், சாப்பாடு செலவு, காலையில் டிஃபன் செலவு, நம்மளுக்கு எவ்வளோ வருது. ஒரு நாள் வீட்டாண்ட போனால் ஒரு வாரத்தில் 2 நாள் வரமுன்னா வீட்டாண்ட 5 நாள் உக்காந்துக்கிறோம். அது எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு கஷ்டம்னா ஓடுறோம், ஒரு அது கஷ்டம்னா நம்மளுக்கு கஷ்டம் வந்துன்னா ஒரு நகை ஏதாவது வாங்கி ஒரு வண்டி மேலே தண்டனை மேலே வாங்கி நம்ம கஷ்டம் வரோம். தீபாவளி வந்துச்சு, ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கல. நம்மளுக்கு அந்த நம்ம எங்கே தந்து நம்ம கஷ்டம் நம்மளுக்கு எங்கே இருக்குது. இது விற்கிறது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தரா போகுது. பசங்களை பார்க்கறதுக்கு, வீட்டில் பார்க்கறதுக்கு, வயசானாலும் பார்க்கறதுக்கு, அதுவும் நம்மளுக்கு அவள் தான். இப்போ நிறைய மக்கள் இந்த பக்கம் உங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதான் யாராவது கிராஸ் பண்ணி இவ்வளோ பேர் போகிறாங்க, உங்கள்கிட்ட தேடி வந்து யாராவது வாங்குறாங்களா? தெரிஞ்ச யாராவது வந்து வாங்குவோம். ஒரு வியாபாரத்தில் தேடி வந்து வாங்குறாங்க. ஏதாவது வந்து ஐயப்பா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மளா தேடி வேணும் அவங்க நம்மளே நம்ம போய் விற்கிறோம். அவள் தான் வராங்க எல்லாம் ஜிபேல வாங்கிக்கிறாங்க. பெரிய பெரிய கடைக்கு தான் போகிறாங்க. யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணி பார்த்து வாங்கினா தான் உண்டு. நீங்கள் உங்கள் பேரன் பற்றிக்கு ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டில் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ்லாம் அதெல்லாம் நல்லா 10 வருஷம் ஆச்சு வாங்கி கொடுத்து. இப்போ இந்த தீபாவளிக்கெல்லாம் எடுக்கலையா? அதுவும் நம்மளால சம்பாதிக்க முடியல, எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஒத்துக்காக கிடைக்கல, அவ்வளோதான். இந்நேரம் மட்டும் எவ்வளோ இருக்குது இந்த பெரிய கடை, இது 40,000 சருக்கு. இந்நேரம் மட்டும் எவ்வளோ இருக்குது? 200 ரூபாய் கடை வச்சுக்குது. என்ன பண்ணுறது? வாங்க மாட்டாங்க மக்கள்லாம். வாங்க மாட்டோம்ப்பா. நல்லா இருக்குதான், நல்லா ஆன்லைனில் வர வச்சுறாங்க, கடைக்கு போய் வாங்கிடுறாங்க, அவ்வளோதான். கேட்டாக்கா அங்கே வாங்கிட்டுட்டாங்க. நீங்கள் இப்போ இங்கே எத்தனை வருஷமாக கடை போட்டுட்ருக்கீங்க? இங்கே வியாபாரங்கள் எப்படி இருக்குது? இப்போலாம் உங்கள் கடைக்கு எதுக்கு நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வியாபாரங்கள் எப்படின்னா இருக்குது? இது வந்து திறந்து 2 மாதம் ஆகுது. திறந்து எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் அதிகமாக வியாபாரம் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ காலையில் ஜனங்க ஏற ஆரம்பிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனம் ஏறுது. ஆனால் பிளாட்ஃபார்ம் கடைங்களுக்கு அந்தளவுக்கு வியாபாரம் கிடையாது. ஆனால் வெளியே கடைகளை பார்த்தா அதுக்கு நாங்களும் பார்த்தோன்னா வெளியே பிளாட்ஃபார்ம்லேயும் 10 ரூபா ஐட்டம் 20 ரூபா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் சிறு தொண்டை வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா 10 ரூபா ஐட்டம் 20 ரூபா ஐட்டம்லாம் வந்து வெளியே வச்சுருக்கிறோம். அங்கே அப்பயே வாங்கிட்டு அங்கேயே பேமெண்ட் கொடுத்துட்டு உள்ள லேப்டாப்பில் பில் போட்டு அமுச்சு விட்ருவோம். இப்படி தான் நடக்குது. ஆனால் முன்ன மாதிரி தீபாவளி வியாபாரம் இங்கே கிடையாது, குறைஞ்சிச்சு. காரணம் கேட்டிங்கன்னா இப்போது ஜெயச்சந்திரனாக இருக்கட்டும், சரவணா ஸ்டோர் இருக்கட்டும், பாடியில் அவர் மட்டும் எல்லாம் இந்த அந்தந்த ஏரியாவில் வராங்க. திருவள்ளூர்லேருந்து வரனா நேரம் இங்கே தான் வருவாங்க, டீனர் வருவாங்க. இப்போ பாடியிலே முடிச்சிடறாங்க.
அப்போ பள்ளிகளெல்லாம் ஒரு கடை வச்சுட்டு அங்கே ஒரு கடை தந்துடுறாங்க, வேலைச்சேரியில் ஒரு கடை, குரோம்பேட்டை அங்கே கடை தந்தனால ஜனங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. இப்போ ஒரே டைமில் டி நகர் பல்லாம் வந்ததுனால உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன மக்கள் குறுகிய சகலுக்கு மக்கள் மட்டும் டி நகருக்கு வராங்க. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல. பிளாட்ஃபார்ம் கடைக்கு நம்ம வியாபாரம் பண்ணால் மக்களுக்கு நல்லாயிருக்கும், உதவியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது.